பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்தைதராணி திரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாவும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க வந்திருக்கின்றோம். இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத கோச்சார ரீதிகளை ஐயா சொல்லுவாங்க. பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் கடைசி ராசியான மீன ராசியில் சூரிய பகவான் வரார். அவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வரக்கூடிய காலத்தை, மீன ராசியில் இருக்கக்கூடிய காலத்தை பங்குனி மாதம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டம் எப்போ வருது அப்படின்னா 15/3/2023 காலை 6 மணிக்கே பங்குனி மாதத்தில் இது வந்துடுறார். அதிலிருந்து 13/4/2023 வரலும் சூரிய பகவான் பங்குனி மாதமான மீன ராசியில் பிரவேசித்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும், மிதுன ராசியில் இப்போ மேஷ ராசியில் ராகு பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவானும் இருக்கார். மிதுன ராசியில் உங்களுக்கு செவ்வாய் பகவானும், சப்தமம் அதாவது துலாத்தில் கேது பகவானும், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன் புதன் குரு இந்த 3 கிரகங்களும் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இவர்களுடைய மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் இந்த மாதம் முதல்லிருந்தே அவர் 3ஆம் இடமான அதாவது மிதுனத்தில் போய் இருக்கார். இதை தவிர பார்த்தீர்களேயானால் 29/3 அன்னைக்கு புத பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கும், 8/4/2023 அந்த அன்னைக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் செல்கிறாங்க. இந்த காலகட்டமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யுகாதி பண்டிகை. அது 22/3/2023 அன்னைக்கு வருது. அதாவது தெலுங்கு வருடப்பருப்பு யுகாதி பண்டிகை இதை சொல்லுவாங்க. இதை தவிர பார்த்தீர்களேயானால் பங்குனி மாதத்தின் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி உத்திர திருநாள். பங்குனி உத்திரத்துக்கு என்ன பெரிய மகத்துவம் அப்படின்னு கேட்டீர்கள்னா, பங்குனி மாதம் அப்படின்றது 12வது மாதம். மாதத்தில் மாதத்தில் 12வது மாதம் பங்குனி மாதம். நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் பங்குனி, அதாவது உத்திர நட்சத்திரம். இந்த ரெண்டும் வரக்கூடிய ஒரே நாளில் பௌர்ணமி வரக்கூடிய யோகமும் இருக்குது. இந்த பௌர்ணமி நாளை மிகப்பெரிய ஏற்றங்களோடு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் நிறைய இருக்குது. சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்த நாளும், ரங்கநாதர் ஆண்டாள் நாச்சியார் கல்யாணம் செய்த நாளும் திருமண நாளும், இதை தவிர ராமபிரான் சீதையை திருமணம் செய்த நாளாகவும் இந்த நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த பங்குனி உத்திரம் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது. இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய ஒரு விஷயம். அது 15/3/2023 அதாவது இந்த மாதம் பங்குனி மாதம் ஆரம்பித்த முதல் நாளே மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்கள் தன்னுடைய கணவன் நல்ல உடல்நிலையோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து செய்யக்கூடிய விஷயமாக இந்த விஷயத்தை கொண்டாடப்படுகிறது. அதை தவிர திருமணமான பெண்கள், திருமணம் ஆகக்கூடிய திருமணத்திற்காக இருக்கக்கூடிய கன்னி பெண்களும்
இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மணமகன் வர வேண்டும், மணாளன் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த விரதத்தை செய்வதாக ஐதீகம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீர்களேனால் 30ஆம் தேதி, அதாவது மார்ச் 30ஆம் தேதி பார்த்தீர்களேனால் ஸ்ரீராம நவமி, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி, ஸ்ரீராம நவமி, அதாவது ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாளை கொண்டாடுறது உண்டு. இந்த மாதிரியான மிகப்பெரிய அரிய விசேஷங்களோடு இருக்கக்கூடிய நாளானது இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன இரக்கங்கள் இருக்குது, எந்தெந்த கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது, இதை தவிர சந்திராஷ்டம நாட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ வரிசைப்படுத்தி ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ராசியிலையும் நாங்கள் நம்ம ஐயாவுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி, அதுவும் டே டைமில் கேளுங்க. அதாவது கார்த்தால் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4:30-5 மணிக்குள்ளே கேட்டிங்கன்னா, இல்லை 8 மணி வரலாம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. மத்தியான நேரத்தில் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா அவரும் வயது மூத்தவன்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வேணுன்றது ஒரே ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கஷ்டகாலங்கள் எதுவாக இருந்தாலும் ஐயா ஒரு கேள்விக்கு நிச்சயமாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். சரிங்களா? இது இப்போ நம்ம ஒரு ராசியாக நம்ம பலன்களையும் பார்க்கலாம், அதற்குண்டான சந்திராஷ்டம தினங்களையும் பார்க்கலாம், அதற்குண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டது மீனராசி. இந்த ஜென்ம குருவாக கடந்த ஓராண்டு காலமாகவே இருந்தார். ஜென்மகுரு அப்படின்னாலே அது நல்லதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அவரே ராசியாதிபதியும் அவரே, அதனால் அவர் அவ்வளவு கெடுதல் பண்ண மாட்டார். இருந்தாலும் தனித்த அந்தணன் நன்மைகள் செய்வதில்லை அப்படின்னு ஜோதிடத்தினுடைய விதிமுறை. இவ்வளவு காலம் அவர் தனித்து தான் இருந்தார். இந்த மாதம் உங்களுக்கு அங்கே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியனும் 4, 7 அப்போது அவர் அவரும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது மிக மிக சிறப்பு. அப்போ 7ஆம் இடத்து அதிபதி ராசிக்கே வந்துட்டார். 4க்கும் 7க்கும் உடையவர். அதாவது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம், அதாவது திரிகோணம்னு சொல்கிறத விட அதை கேந்திரம்னு சொல்கிறது தான் சிறப்பு. அப்போ ஒரு கேந்திரம் பெற்றவர் திரிகோணம் அடைஞ்சிருக்கிறதுங்கிறது மிக மிக சிறப்பு. அதுலேயும் 6ஆம் இடத்து அதிபதியும் அங்கே சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. இனி உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியானவரும் 29/3/2023 அன்னைக்கு அவரும் 12க்கு வர போகிறார். அப்போ இந்த 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு போக போகிறார். 4, 7 கூடியவனும் அதே தேதி அன்னைக்கே 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போது இது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிடுறாரு. அப்போது இதெல்லாம் இந்த மாதத்தை பார்க்குற போது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான். அதில் ஏற்கனவே இருந்ததை விட இனி பெட்டராக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 4ஆம் இடத்துக்குரியவன் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அவரே 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால உங்களுக்கு நல்ல இந்த பரிவர்த்தனை யோகமும் நல்ல விதமாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உள்ள விவரங்களை எல்லாம் நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லிடுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீன ராசிக்கு பார்த்தீர்களா உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருந்து கொண்டு இருந்தது. இப்பொழுது பார்த்தீர்களேனால் சூரிய பகவானாலும் புத பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல் செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி ராசியில் போய் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம். உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தன வருமானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிர பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே அங்கே நல்லபடியாக இருக்கார்.
ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பிக்குது. கவலைப்பட வேண்டாம். ஏழரை சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. படிக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில், அதாவது பங்குனி மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வெற்றி 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 அப்படின்றது தான் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வெற்றி மட்டுமே அவர்களுக்கு கிட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த 6ஆம் அதிபதி ராசியில் சேர்ந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிவராஜ யோகம் வர்றதுனால கண்டிப்பாக எல்லா போட்டித் தேர்விலையும் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த இவங்களுக்கு அதாவது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அதிகமாகவே இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். கடன் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் கொடுத்த இடத்தில் திருப்பி கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த விளையாட்டு சம்பந்தமாக இருக்கக்கூடிய, விளையாட்டில் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்னு பார்க்கக்கூடிய பசங்களுக்கு இப்போ அந்த காலகட்டம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு பெரிய ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் புதிதாக ஒப்பந்தம் போட்டு வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண வருமானம் நல்லபடியாகவே இருக்கும். முயற்சி ஸ்தானம் அப்படின்ற 3ஆம் அதிபதி 3க்கு 12 இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இந்த மாதம் புது முயற்சிகள் கண்டிப்பாக ஈடேறாது. இளைய சகோதரத்துவன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது பொறுமையாக பார்த்து செல்வது நல்லது. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பேறு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்றதையும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீர்களேனால் பகைவர்கள் எல்லாரையும் வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பகைவர்கள் எல்லாரையுமே நிச்சயமாக நீங்கள் வெல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனால் முன்னோர்கள் இருந்த ஊருக்கோ முன்னோர்கள் இருந்த கோவிலுக்கோ சென்று போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அப்படின்றதையும் சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் புதிதாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சில காலங்களில் நிச்சயமாக தடை வரும். இந்த தடை அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியே முயற்சி ஸ்தானத்துக்கு 12 இருக்கிறதுனால தடை ஏற்படும். புதிதாக நீங்கள் இந்த தொழிலில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்களே ஆனால் அந்த காலகட்டங்கள் சில நாட்களை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களை பற்றி இப்போ ஐயா சொல்லுவாங்க. நல்ல அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. திருமண காரியமும் குழந்தை பாக்கியமும் ரொம்ப அற்புதமாக நான் அமைப்பது நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவோம். 8ஆம் இடங்கிறத தான் அஷ்டமம்னு சொல்கிறது. சமஸ்கிருதத்தில் அஷ்டமம்னா 8ன்னு அர்த்தம். அப்போ 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்படும். அப்போ இந்த மன கிளேசங்கள் ஏற்படும் போது ஒரு சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. அந்த சந்திரன்கிறவர் மறைஞ்சு போயிட்டார். அதாவது மறைவிட ஸ்தானம் 8ஆம் இடங்கிறது. அவர் மறைஞ்சு போகிறதுனால ஒரு உங்களுடைய மனதில் இருந்து மனோகாரகன். அப்போ மனதில் இருந்து நல்ல முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் அதை செய்துக்கிறதுக்கு சில பரிகாரங்களையும் உபாயங்களையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. தவிர்க்க முடிஞ்சால் நான் சொல்லக்கூடிய தேதிகளில் தவிர்த்துக்கிறது நல்லது. தவிர்க்க முடியாத பட்சம் இந்த பரிகாரங்களை செய்துட்டு நீங்கள் செய்கிறது நல்லதாக இருக்கும். அப்போ மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான ஒரு பால் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ பசும்பால், அந்த பசும்பாலை ஒரு அரை டம்ளராவது சூடாக குடித்ததுக்கப்புறம் அந்த புதிதாக தொடங்குகிற காரியமாக இருந்தாலும் ஒரு பயணங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் புதுசாக செய்யக்கூடிய காரியங்கள் பயணங்கள்
இதற்கெல்லாம் அந்த பாலை அருந்திட்டு அதுக்கப்புறம் செய்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து மாறக்கூடிய வாய்ப்பு, அந்த மனசுக்குள்ளே அந்த பால் போய் பசும்பாலோட தன்மை போனதுக்கப்புறம் அதை எப்படி செய்யலாங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். எப்படி போகலாம், எப்படி வரலாம், என்ன ஏதுங்கிறத முடிவு எடுக்கிறதுக்கு சட்டுன்னு உங்களுக்கு வந்துடும். அதனால் பாதிப்புகளில் இருந்து மீள முடியும். அப்போ இது தவிர்க்க முடிஞ்சால் தவிர்த்துக்கிறங்க, அந்த தேதியை தவிர்க்க முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வரக்கூடியது இந்த மாதத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு 8/4/2023 9/4/2023 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டமமாக இருக்குது. இந்த 2 நாளை தவிர்த்துட்டு பாக்கி நாளில் எதை வேணாலும் பண்ணிக்கிறலாம். இந்த 2 நாளை தவிர்க்க முடியாதவங்க அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிறங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த தெய்வங்களை வணங்கினா நல்லா இருக்குங்கிறத நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சந்திராஷ்டம விளக்கமும் சரி, சந்திராஷ்டம நாட்களையும் அற்புதமாக சொன்னீங்க. இப்போ பார்த்தீர்களேனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அதனால் கண்டிப்பாக இவர்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி செய்து கொள்வது மிகவும் நல்லது. அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு சென்று சனி பகவானுக்கு 8 எள் தீபம் ஏற்றி வருவது மிகப்பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கும். போகும்பொழுது நீங்களே எண்ணெயை எடுத்துகிட்டு போயிடுங்க. அதை தவிர புதிய அகல் வாங்கிட்டு போங்க. ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண அகல் அவங்க எந்த மனசோடு அவங்க இது பண்ணியிருப்பாங்கன்றது தெரியாது. கண்டிப்பாக இவங்க இந்த 7.5 சனிக்கு பிரீத்தி பண்ணுறது மிகவும் முக்கியம். இவங்க 7.5 சனிக்கு பிரீத்தி பண்ணும்பொழுது அருகில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு போய் கண்டிப்பாக எள் தீபம் ஏற்றி வர்றது, 8 எள் தீபம் ஏற்றி வர்றது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தவிர்க்கப்படும். போகும்போது கண்டிப்பாக நீங்களே அகல் விளக்கு தனியாக வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்துகிறவங்க அவங்க எந்த மனசோடு அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அது மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அதை திருப்பி எடுத்து நீங்கள் பண்ணாதீங்க. போகும்போது தனியாக எண்ணெய் திரி அதை தவிர இது அகல் விளக்கையும் வாங்கிட்டு போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானையும் இல்லைன்னா ஆஞ்சநேயரையும் போய் வழிபட்டு வர்றது மிகவும் நல்லது. ஆஞ்சநேயரை போய் வழிபட்டீர்கள் அப்படின்னா அங்கே வெத்தலை மாலை, அதை தவிர ஒரு மாதத்துக்கு ஒரு தரமாவது வெண்ணெய் காப்பு சாத்துறதும், விநாயகர் பெருமானுக்கு இந்த இது சதுர்த்தி, அதாவது சங்கடஹர சதுர்த்தியும் பொழுது தேங்காய் உடைச்சிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் நிச்சயமாகவே பங்குனி மாதம் நிச்சயமாகவே ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இதை தவிர இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மிச்சம் எல்லாருக்கும் பரப்பி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி செய்யக்கூடியது செய்யுங்க. அவங்களுக்கும் இந்த ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்கள் சென்று சேரட்டும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.